கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 5 வருஷமாக நோயில் கிடந்து கஷ்டப்பட்டேன். என் நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரியெல்லாம் வந்துடும், உயிர் போகுது மாதிரி இருக்கும், பயங்கர வேதனைப்படுவேன். 2019 எனக்கு 2021 வரை நான் பயங்கர கஷ்டப்பட்டேன். ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் நான் போனேன். ஆஸ்பத்திரியெல்லாம் போனால் அவங்க எக்கோ எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லா டெஸ்ட்டு பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீம்மான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்தாலும் நான் எங்கே போனாலும் எனக்கு போக முடியாது, பஸ்ஸில் இருக்க முடியாது, நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துடும். ஆட்டோவில் இருக்க முடியாது, நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துடும். இந்த மிக்சியை பிடிக்க முடியாது, கிரைண்டரில் மாவு அரைக்க முடியாது, ஒரு சின்ன பானையில் தண்ணி கோரி கூட அடுப்பில் வைக்க முடியாது. அந்த அளவில் நான் கஷ்டப்பட்டேன். திடீர்னு எங்கள் வீட்டில் என்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க டிவியை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜீவ ஒலி ஜெபகோபுரம் அந்த டிவி வந்தது. ஆனால் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இவர் ஒரு வாத்தியார், இவர் நம்ம இந்த பக்கத்து ஊரில் உள்ள வாத்தியார் இல்லை, இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி மாற்றிருக்காரு. அதுக்கப்புறமும் திருப்பி எடுத்து திருப்பி போட்டு பார்த்துருக்காரு. பார்த்ததும் இது வேறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு 2-3 நாளெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ நான் கிச்சனில் ஒரு சேரை போட்டு அழுதுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு ஆண்டவரை பற்றி கொஞ்சம், நான் இந்தில் பிறந்து வளர்ந்தவா, ஆனால் ஆண்டவரை பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆர்சி கோயிலுக்கெல்லாம் நான் போவேன், ராஜா ஊருக்கு போவேன், சகாய மாதா கோயிலுக்கு போவேன். ஆனால் கூட்டங்களுக்கு நான் ரொம்ப போயிட்டு இல்லை. அப்பொழுது எனக்கு அவர் சொல்லுவார், இந்த இடம் நல்ல இடமா இருக்குது, உனக்கு இதுக்கு இல்லை போனால் உனக்கு சரியாகும்னு சொன்னார். நான் அழுதுட்டு தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவரே, நீர் எனக்கு மருத்துவராக வரக்கூடாதா, எனக்கு நீ டாக்டராக வரக்கூடாதா, நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா, எவ்வளோ பேருக்கோ எல்லா உதவியும் செய்திருக்கிறீரப்பான்னு சொல்லி அழுவேன். அப்போ அவர் சொல்லுவார், சரி நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஐயாவுக்கு கால் பண்ணேன். அவங்க முதல்ல எடுக்கலை, 2வதாக எடுத்தாங்க. எடுத்தால என்னன்னு கேட்டாங்க, ஐயா எனக்கு நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரியெல்லாம் வருது, எனக்கு தாங்கவே முடியல, உயிர் போகிறது மாதிரி வரும்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் மரணக்கட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நாள் இங்கே வாங்க, நீங்கள் ரொம்ப மரணக்கட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்தேன், சனிக்கிழமை வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பொருத்தனை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு இது சரியாகும். சரி நான் பொருத்தனை செய்யன்ட்டு நான் அடுத்த வாரத்திலே நான் பொருத்தனை செய்து, ராத்திரியெல்லாம் எனக்கு எப்படின்னா தூக்கமே வராது. தூக்கம் வராமல் நான் எல்லோரும் தூங்குவாங்க, நான் தூக்கம் வராமல் இருப்பேன். ஆனாலும் கடவுளை நான் கைவிடாமல், எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு அவரை எனக்கு நேசிக்க ரொம்ப தெரியாது, ஆனாலும் தெரிஞ்ச மட்டுக்கு ஆண்டவரை நான் கும்பிடுவேன், ஆண்டவரை நேசிப்பேன், அவரை துதிப்பேன், அவரை சோத்திருப்பேன், லாந்திட்டே இருப்பேன். ராத்திரியெல்லாம் விடிய காலையில் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இறந்து போயிடுவேன்ப்பா, எனக்கு நான் இருக்க மாட்டேன், என் பிள்ளைகளையெல்லாம் நீர் பார்த்துக்கிடுன்னு சொல்லுவேன். அவர் உண்மையை சொல்ல மாட்டார். அதுபோல் இங்கே பொருத்தனை பண்ணி இது பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் குறைஞ்சாலும் அது என்னை இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் எண்ணெயை வாங்கிட்டு போய் டெய்லி நான் எண்ணெயை, ஐயா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எண்ணெயை போடுங்க சிஸ்டர்ம்பாங்க, எண்ணெயை போடுவேன். ஆனால் நான் எண்ணெயாகவே அதை நினைக்கல, நான் ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய மருந்துன்னு சொல்லி தான் நான் போடுவேன். அவர் தான் நமக்கு டாக்டர்னு சொல்லி. ஆனால் எனக்கு சரியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியான மாதிரி இருக்கும், திருப்பி வந்துடும். அப்போ அவர்கிட்ட நான் கால் பண்ணுவேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் எனக்கு சரியாகும். திருப்பி 2 நாள் நான் சும்மா இருப்பேன், திருப்பி எனக்கு வந்துடும். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும், பாஸ்டையாக சும்மா அவரை போட்டு கஷ்டப்படுத்தணுமேன்னு. அப்போ ரொம்ப முடியாமல் ஆன பிறகு அது பிறகு கூப்பிடுவேன், நீங்கள் என்ன கூப்பிடுங்க சிஸ்டர், எப்போனாலும் கூப்பிடுங்க, நான் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் இருந்து 1 வருஷம், ஒரு 1.5 வருஷம் ஆன பிறகு திரும்பி கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தது. வந்தால பழபடி இங்கே அடிக்கடி நான் வருவேன். வந்தால அப்போ ஐயா சொன்னார், இது வேறு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி தந்தாங்க. அதனால் என் மனசுக்குள்ளே நான் நினைக்கேன், நீங்கள் தானே டாக்டர், நீங்கள் தானே ஐயா டாக்டராக வரணும்னு சொன்னேன் ஐயா, நீங்கள் டாக்டராகட்டும் இருந்து மாத்திரை எழுதி தந்திருக்கேன்னு மனசில் நினச்சிட்டு அந்த மாத்திரையை வாங்கி 15 நாள் சாப்பிட்டேன். ஆனால் ரொம்ப கூடுதல் தான். அதுக்கு பிறகு ஐயா சொன்னாங்க, நீங்கள் மாத்திரை இன்னும் சாப்பிடாண்டா போதும்னு சொன்னாங்க. சரி நான் மாத்திரையை நிப்பாட்டினேன். அது பிறகு நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு சளி வந்துக்கிட்டே இருக்கும். சளி எப்படின்னா தொண்டையில் வரும், நெஞ்சுக்குள்ளே வரும், கண்ணில் ஒரு அரிக்கும், மூக்குக்குள்ளே அரிக்கும், இந்த ஈரல் எனக்கு காந்தும்.
அரிக்கும், அதுபோல் வலிக்கும். அந்த ஒரு மாதிரி வரும்போது நான் இப்படி தான் வீட்டில் குன்னி தான் நடப்பேன், நிமிர்ந்து நடக்க முடியாது, இந்த பேட்ச் வராது, அப்படிலாம் நான் இருந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் தேவன் எனக்கு சரி பண்ணி தந்திருக்கிறார். ஆனால் நான் உடனே எல்லாருக்கும் சரியாகு, ஆனால் எனக்கு சரி ஆகலை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த இடத்துல நமக்கு சரி ஆகும், என் தேவன் அந்த இடத்துல இருக்கார், நமக்கு சரியாக்கி தருவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மாத்திரை தின்ன பிறகும் அது பலபடியும் திருப்பி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு பலபடியும் கூடிட்டு அதில் ஐயா சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஒரு பொருத்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் என்னால் எந்த பொருத்தையை செய்து வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஜெபிச்சு விட்டாங்க. அவங்க 2-3 இதெல்லாம் சொன்னாங்க, எப்படின்னு அந்த உடம்புக்குள்ளே கொத்தி எடுத்து போட்டிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆனவனுக்கு கொத்தி எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்து இப்போ எனக்கு கொஞ்சம் நெஞ்சுக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் சரியாக இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் இருக்குது, ஆனால் எனக்கு சரி ஆகும்னு சொல்லி நான் நம்பிக்கையும் விசுவாசிக்கிறேன் தேவனை. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சாலே அவளுக்கும் சளியெல்லாம் அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிகிட்டு போய் எடுத்து அவளையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். அது நான் ஒரு 3 மாதம் கழிச்சாலே ஐயாட்ட அடிக்கடி வருவேன். அப்போ நான் சொல்லுவேன், அவளுக்கு ஒரு கனவு எனக்கு கண்டேன். அவளை எப்படின்னா அந்த கறி துண்டு மாதிரி பிள்ளைய ஒரு பிசாசு எடுத்து வச்சுருக்கு. அப்போ அந்த எடுத்து வச்சுருக்கு. அதுபடி அந்த பிள்ளை கண்ணு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே இல்லை, கட்ட மாதிரி இருக்குது. அப்போ என் கையில் அந்த பொம்பளை தருகு. அப்போ நான் அதை ஐயாட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஒரு பொருத்தனை இவளுக்கு செய்யணும்னு சொன்னாங்க. சரி ஐயா நான் செய்யன்னு சொன்னேன். அது பிறகு கஷ்டத்தில் தான் இந்த ஒரு வீடு ஒத்திக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இருந்து அதை எங்கள் 2 பேருக்கும் நான் பொருத்தனை செய்து அவளுக்கு அது பிறகு கொஞ்சம் சரியாச்சு. ஆனால் சளி இருந்துக்கிட்டு தான் இருந்து அதுக்கு பிறகு இந்த இடைக்கு இப்போ காய்ச்சல் எல்லாம் இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் காய்ச்சல் சளி நெஞ்சுக்குள்ள பிள்ளை பயங்கர கஷ்டப்படுத்தி அதில் நான் 2-3 பள்ளிக்கூடத்தில் 2 நாள் விழுந்துட்டா. அப்போ ஆச்சு எனக்கு மூச்சு திணறுகுன்னு சொல்லி விழுந்துட்டா. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ராத்திரி 9:30 மணிக்கு சொன்னேன். அப்போ அவங்க ஜெபிச்சாங்க, இந்த சளி உருகி போகட்டும்னு சொல்லி ஐயா ஜெபிச்சாங்க. அப்போ ஜெபிச்சு ஒரு 2 மணிக்கூர் கழிஞ்சதும் உள்ளே இருந்த நெஞ்சுக்குள்ளே இருந்த சளி அப்படியே எல்லாம் வாந்தி எடுத்து வெளியே வந்துட்டு, அது இவ்வளவு சளி இந்த நெஞ்சுக்குள்ளே இருந்திருக்கான்னு நான் நினைப்பேன். ஆனால் பெரிய காரியம் எனக்கு வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்த பிறகு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் வழி நடத்துகார், ஒவ்வொரு நிமிஷம் அவர் என்னை காத்து நடத்துகார். எனக்கு ரொம்ப எல்லாம் தந்து, ஆகாரத்தை தந்து, உடைய தந்து, இருக்க இடத்த தந்து எனக்கு நல்ல மாதிரி என்னை நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி. எனக்கு எங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டர் நன்றி.